பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பழனி உட்காந்து குழந்தைகிட்ட விளையாடுறேன், குழந்தை இப்படிதான் நான் பாட்டு பாடி தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அமக்கலப்படுத்திட்டு சுகன்யா இன்னும் தூங்காம என்ன பண்றேன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ எப்ப பாரு சுகன்யாவை தூங்க சொல்லிட்டே இருக்கேன்னு சொல்லி மாறி கேக்குறாங்க. உடனே அது ஒண்ணு இல்லாட்டாச்சு, எதுக்காக தூங்க சொல்றாங்கன்னா நான் தூங்குனா தானே அவங்க அக்கா வீட்டுக்கு அவங்க கிளம்பி போக முடியும், அதனாலதான் இப்படி சொல்றாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே வடிவு கேக்குறாங்க, இன்னுமே அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே சரியாகலையா, சரவணனுடைய லைஃப்பை பத்தி நினைச்சு பார்த்துட்டு தான் இருக்காங்களான்னு சொல்லி கேக்குறாங்க. நான் ஏதோ கொஞ்சம் கலகலப்பா பேசினா மட்டும்தான் அவங்க எல்லாருமே சிரிச்சு கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்காங்க, இல்லைன்னா முகத்தை வாட போட்டுட்டே தான் இருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு குமார் என்ன சித்தப்பா, அக்கா வீட்டு பையன் வருத்தத்துல இருக்கான்றதுக்காக அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி அவனை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக நீங்க முயற்சி பண்றீங்க. ஆனா உங்களுடைய அண்ணன் பையன் எப்ப பாரு டல்லா தான் இருக்கான், முகத்தை வாட போட்டுட்டு தான் இருக்கான், அவனை சரிப்படுத்தணுன்ற எண்ணம் உங்களுக்கு இல்லையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவன் எந்த தப்பும் பண்ணலப்பா, ஆனா நீ அப்படியா எல்லா தப்பும் பண்ணி களவாணித்தனமும் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு உன்னை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு சொல்லி முகத்துல அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. உடனே ரொம்ப கோவம் குமார் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பூமதியோட வீட்டை காட்டுறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வருத்தமா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சரவணனும் சரியா பேசாம சரியா சாப்பிடாம தான் இருக்காங்க. உடனே பழனி அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுமே ஒரு மாதிரி கலகலப்பா பண்ணிடுறாங்க. என்னப்பா சரவணா, டயட் மெயின்டைன் பண்றியான்னு நல்லா சொல்லி கிண்டல் எல்லாமே பண்ணிட்டெல்லாம் இருக்காங்க. சரி சரவணா வா, இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லை, நைட் ஷோவாவது போயிட்டு வரலன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இல்ல மாமா நான் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணா வான்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பல் எல்லாம் பண்ணிட்டு நாங்கள் மொட்டை மாடியில எதுக்கு படுக்கிறோம், நாங்கள் எல்லாருமே நைட் ஷோ போவோம்னு சொல்லி ஏதேதோ பேசி சரவணனை சிரிக்க வச்சிடறாங்க. சரவணனும் ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மீனா செந்தில காட்டுறாங்க. மீனா தூங்காம கூட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. செந்தில் வந்ததும் ஐயோ இவ தூங்கிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு தானே நம்ம இவ்வளவு லேட்டா வந்தோம், ஆனா இவ என்னடா தூங்காமே இருக்கான்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன மீனா இன்னும் தூங்கலையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லைங்க, எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட, அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்கலாம் தான் இருந்தேன், இவ்வளவு பணம் ஏது உங்களுக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. செந்தில் ஏதேதோ சொல்லி மழுப்பி இங்க பாரு அது எல்லாமே என்னுடைய சேவிங்ஸ் தான், அதை எதுக்கு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கோவப்பட்டு பேசினதும் அடுத்த நாள் ஆகுது. திரும்பவும் கேக்குறாங்க. என்ன மீனா என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒன்னும் லஞ்சம் எல்லாம் வாங்கி பணத்தை ஒன்றும் சேர்த்தல. இல்லைங்க, நீங்க லஞ்சம் போட்டு தான் வேலை வாங்குனீங்க, அந்த விஷயமே எனக்கு பிடிக்கல. நீங்க லஞ்சம் மட்டும் வாங்குனீங்க, ஜெயிலுக்கு போவீங்க, வேலை வெட்டி இல்லாம இருப்பீங்க, எந்த வேலைக்கும் போக முடியாது, ஏகப்பட்ட விஷயம் இருக்குன்னு சொல்லி திரும்பவும் மீனா சொல்ல செந்திலுக்கு கோவம் என்ன நீ மனுஷி, நிம்மதியா ஒரு மனுஷனை இருக்க விட்டுன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு அங்கிருந்து போறாங்க. மீனா செந்தில் லஞ்சம் வாங்கின விஷயத்த கண்டுபிடிச்சு அதுக்கு ஏதாவது திருத்தம் செய்வாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.